வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம வரப்போகிற மாலை அமாவாசைக்காக விரத சமையல் தாங்க பார்க்க போகிறோம். இது விரத சமையலுங்கிறதுனால வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காவும் பரங்கிக்காவும் போட்டு சாம்பார் வைக்க போகிறோங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி பருப்பை நல்லா கழுவிட்டு வேக வச்சு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா குழைய வந்திருக்கு. இதை இப்போ நான் 3க்கும் சேர்த்து போட்டிருக்கேன். இலைப்பருப்பு, சாம்பார், ரசம் 3த்துக்குமா சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் போல கருவேப்பிலை. தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும். இது நம்ம விரத சமையல் செய்கிறதுனால இதில் நான் வெங்காயம் சேர்க்கலை. இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பருப்பு வைக்கும்போது பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சேன், அதனால் கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். இப்போ இதில் நான் ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பரங்கிக்காவும் பூசணிக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம், நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்க்குறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, தண்ணியை ஊற்றிடலாம். காய் நல்லா வெந்து வரணும். இப்போ காய் வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சுங்க. பூசணிக்காவும் பரங்கிக்காவும் சூப்பராக வெந்துச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சியும் வச்சுருக்கேன். இதை அப்படியே வடிகட்டி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூட அப்படியே கொத்தமல்லி தழை. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பரங்கிக்காவும் பூசணிக்காவும் சேர்ந்த சாம்பார் ரெடி. வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு இப்போ நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு. இதெல்லாம் ஒரு முறை நல்லா கரைச்சிடலாம். தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய். இப்போ வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம கரைச்சதை சேர்க்கும் போது தான் அதில் இருக்க குழகுழப்பு இல்லாமல் நல்லா வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, மிளகாத்தூள், மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம்னா அது வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும் குழம்பு. இப்போ நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள், இவ்வளோதான். இதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. வாழைக்காய் அவியல் செய்யறதுக்கு இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காயை இதை சேர்த்துலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. வேகட்டும். வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு அவியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அவியலுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேங்க, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வாழைக்காய் வெந்தோம்னா அதோட சேர்த்துற போகிறோம். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வாழைக்காவும் வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரை லேசாக அலசி அவ்வளோதான் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒன்று சேர கலந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு, இப்போ 2 வரமிளகாவை உடைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை,
இதை எடுத்து நம்ம அவியலோடு சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து நான் நல்லா விஸ்க் வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேங்க. இதை இதோட சேர்த்துக்கலாம். அந்த சூட்டுலேயே இந்த தயிரும் அவியலும் நல்லா ஒன்று சேர கலந்துடணும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான வாழைக்காய் அவியல் ரெடி. இப்போ கருணக்கிழங்கு வறுவலுக்கு கருணக்கிழங்கு நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ கருணக்கிழங்கு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதில் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம், வேகட்டும். இப்போ கருணக்கிழங்கு நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம தவாவில் போட்டு வறுத்துடலாம். இப்போ கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது இப்படியே ஒரு பக்கம் செவக்கிற வரைக்கும் இருக்கட்டுங்க. அப்புறம் செவந்தோன்னா திருப்பி கொடுத்து செவக்க வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி வேக வச்சு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு பக்கம் செவந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மறுபக்கமும் நல்லா செவந்து வரணும். இந்த பக்கமும் செவக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொறுமையாக 2 பக்கமும் நல்லா செவக்கும். இப்போ கருணக்கிழங்கு நல்லா செவந்துச்சுங்க. இப்போ நமக்கு சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. வாழைப்பூ பொரியல் செய்யறதுக்கு இப்போ வாழைப்பூ நல்லா ஆஞ்சிட்டு நல்லா அரிஞ்சு இதை மோர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வாழைப்பூ பொரியல் தாளிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம மோரில் ஊற வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இப்போ இதில் சாதாரண சமையல் செய்கிறோன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்க்கலாங்க. இது அமாவாசை சமையல்ன்றதுனால எதுவுமே சேர்க்கலை. இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே வதக்கியே வேக வச்சா போதும். இது மேலே மூடி போட்டுடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சுங்க.
இதில் தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி. சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் செய்யறதுக்கு நான் நல்லா பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று வாங்கி தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பாயசம் செஞ்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி நல்லா பொன்னிறமாகட்டும். இது கூட திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவந்துருச்சுங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா நெய்யில் வறுத்துடலாம். இது லைட்டாக அடியில் பிடிக்க தான் செய்யும். நல்லா கலரிட்டுருங்க கொஞ்சம் நேரம். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம பாலில் சேர்க்கணும். இப்போ பாலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பால் வச்சுருக்காங்க. இப்போ இது பொங்கி வரப்போகுது. பொங்கி வந்தவுடனே நம்ம வதக்கின சக்கரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சக்கரவள்ளி கிழங்கு அதோட சேர்த்துடலாம். இப்போ இது பால்லையே வேகட்டும். இப்போ நம்ம வதக்கணுலேயே இது முக்கால்வாசி வெந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பாலில் வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. சக்கரவள்ளி கிழங்கு அருமையாக வெந்துருச்சுங்க. இப்போ இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒன்று சேர கொதித்து வரட்டுங்க. இப்போ இதில் ஏலக்காய், வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். அவ்வளவுதான். இப்போ அருமையாக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி. பாசிப்பருப்பு வடை செய்யறதுக்கு இப்போ 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்ச டைம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ அதை நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், இப்போ தேவையான உப்பு. இப்போ இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த பருப்புலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தேங்க. அப்போ நல்லா கரகரன்னு இருக்கும் வடை. இதையும் இதோட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ண கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கடாய் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வடையை தட்டி போட்டலாங்க. ஒரு பக்கம் நல்லா செவக்கட்டுங்க. செவந்தப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சுங்க வடை. மறு திருப்பி கொடுத்து செவக்க வச்சுக்கோங்க. நமக்கு பாசிப்பருப்பு வடை ரெடி. இப்போ இதே கடாயிலே அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்பளமும் பொரிச்சாச்சு. இப்போ நமக்கு மாலை அமாவாசை சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று ஒன்றா இலையில் வச்சிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா இலையில் வச்சிடலாங்க. வாழைக்காய் அவியல், கருணக்கிழங்கு வறுவல், வாழைப்பூ பொரியல், பூசணிக்காய் பரங்கிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் காரக்குழம்பு, தக்காளி ரசம். இதை இந்த ரெசிபி நான் காமிக்கலைங்க எப்படி செய்கிறேன்ட்டு. ஆனால் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கெட்டி தயிர், சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம், சாதம், பருப்பு, நெய், பாசிப்பருப்பு வடை, அப்பளம். மாலை அமாவாசை சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.